விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டாத விருந்து கலந்து காட்ட போறண்டி. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். தண்ணீர் என்னும் கண்ணாடி ஆவியாகும் தண்ணீர், ஆவியாகாத தாவர எண்ணெய். தண்ணீர் ஆவியாகும் தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் மற்றும் சமையல் எண்ணெய் ஆவியாகாமல் இருப்பதற்கான அறிவியல் உண்மைகளை பார்ப்போம். எல்லா திரவங்களிலும் எல்லா நேரங்களிலும் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டே இருக்கும் மூலக்கூறுகளை கொண்டு இருக்கின்றன. இவ்வாறு நகரும் மூலக்கூறுகள் அதன் உருவம், எடை, வடிவம் முதலியவைகளை அடிப்படையாக கொண்டு இருப்பதோடு இத்தகைய மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும் தன்மை முக்கிய அங்கம் வகிக்கின்றது. இந்த இயல்புக்கூறுகள் திரவங்களுக்கு இடையே மாறுபடுவதால் அது ஆவியாகும் தன்மையும் மாறுபடுகின்றது. திரவத்தின் எந்த ஒரு வெப்பநிலையிலும் அதன் மூலக்கூறுகள் ஒன்றுடன் மற்றொன்று உரசிக்கொண்டு தமது ஆற்றலை பகிர்ந்து கொள்கின்றன. ஒவ்வொரு மூலக்கூறும் அது கொண்டு இருக்கின்ற தனிப்பட்ட ஆற்றலான மற்ற மூலக்கூறுகளுடன் இணைந்துள்ள பாண்டிங் ஒருங்கிணைப்பு ஆற்றலை விட குறைவாகவே இருப்பதால் அது தனித்து இயங்க முடிவது இல்லை. எனினும் சில மூலக்கூறுகள் இந்த இணைப்பிலிருந்து வெளியேறும் ஆற்றலை பெற்றிருப்பதால் அவை ஆவியாகும் தன்மையை பெறுகின்றன. இத்தகைய மூலக்கூறுகளினால் வெப்பம் அதிகமாக உள்ள திரவங்களிலும் திரவங்களின் மேற்பரப்பு அதிகமாக இருக்கும் நிலைகளிலும் ஆவியாதல் அதிகமாக ஏற்படுகின்றது. தண்ணீரின் அமைப்பில் ஒவ்வொரு ஆக்சிஜன் மூலக்கூறும் 2 ஹைட்ரஜன் மூலக்கூறுகளுடன் இணைந்துள்ளதை ஹைட்ரஜன் பாண்டிங் என்கிறோம். இது பலமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் உள்ளிருக்கும் இணைப்பு ஆற்றலானது அதிகமாக இருப்பதால் தண்ணீர் ஆவியாகும் தன்மையை பெறுகின்றது. இருப்பினும் தண்ணீரின் ஆவியாகும் தன்மையானது எரிசாராயத்தை விட குறைவாகவே இருக்கின்றது. தாவர எண்ணெய்களின் அமைப்பில் பெரிய அளவிலான 15 கார்பன் மூலக்கூறுகளை கொண்டு மூலக்கூறுகளுக்கு இடையேயான பாண்டிங் இணைப்பானது தண்ணீரை காட்டிலும் பலவீனமாக உள்ள போதிலும் அதன் ஆவியாகும் இயல்பானது குறைவாகவே உள்ளது. இதற்கு காரணம் தாவர எண்ணெய்களின் மூலக்கூறுகள் அளவில் பெரியதாக இருந்து அவை சங்கிலி போன்ற வளைவான இணைப்பில் இருப்பதால் இதிலிருந்து விடுபட்டு ஆவியாகும் ஆற்றலை இழக்கின்றது. இதன் காரணமாகவே எண்ணெயானது ஆவியாவதில் தாமதம் ஏற்படுகின்றது. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.